பயங்கரமான சவுண்டு சத்தம் கேட்ட உடனே என்னன்னு பார்த்தா மக்கள்லாம் வந்து பீதியா ஓடுறாங்க. பயங்கரமான இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்ட்டு என்னன்னு போய் பார்த்தோம்னா, கை, காலு எல்லாம் அப்படியே தனித்தனியா கிடக்கு. ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் SRM டீ கடைன்னு நடத்தி வரோம். நாங்கள் ஒரு 7 மணி அளவில் மிகப்பெரிய சவுண்டு என்னடானு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேஸ் இதில் வந்து வெடிச்சிடுச்சு. ஆனால் நாங்கள் எல்லாமே பட்டாசு தான் வச்சுருக்காங்க, என்னடா இந்த நேரத்தில் பட்டாசு வச்சுருக்காங்க அப்படின்றது யோசனை பண்ணுறதுக்குள்ளே இந்த மாதிரி சம்பவம் நடந்துடுச்சு. திரும்பி எல்லாமே ஓடி வந்து பார்த்தாக்கா எல்லாமே கை காலு தனித்தனியாக அந்தந்த இடத்துல அடிபட்டு ரத்தம் காயத்தோட வெள்ளத்தோட எல்லாருமே மக்கள் எல்லாமே கூட்டிடுச்சிங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி திருவிழா நிறையா கூட்டங்க, அதிகமான கூட்டம். திருவிழாவில் நிறையா கூட்டம் வந்து எல்லாம் வந்து ஓடி வந்து எல்லாத்தையும் அவங்களெல்லாம் ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வச்சு அவங்கள எல்லாத்தையும் அப்புறம் பண்ணி விட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சம்பவம் எப்பவுமே இந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு 47 வயசு ஆகுது, இது வரைக்கும் நடந்தது இல்லை. இந்த மாதிரி சம்பவம் நடந்தது கிடையாது. இதுதான் முதல் முறை. இதுக்கு தக்க நடவடிக்கை நம்ம கவர்மெண்ட்டு அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவங்க தான் செய்யணும். இந்த மாரி சவுண்டு இது வரைக்கும் அந்த மாரி நிகழ்ச்சியும் நடந்தது கிடையாது. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த நடவடிக்கை கவர்மெண்ட்டு எடுக்கணும். இந்த கிராமத்தில் வந்து லட்சக்கணக்கான வருடம் வந்து ஆற்று திருவிழா நடத்துவாங்க. லட்சக்கணக்கான ஜனங்க வருவாங்க. இந்த பசங்க விளையாடுற பலூன் காற்று பிடிச்சி விளையாடுவாங்க இல்லையா, அந்த பலூன் வந்து ஆஞ்சநேயர் கோயில் வாசலில் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காரு வியாபாரி. அது ரொம்ப ப்ரெஷர் என்ன ஆகுதுன்னு தெரியல, காற்றுல வெடிச்சு செத்துட்டு நிறைய ஜனங்க ஒரு 10-20 பேர் காலு கையெல்லாம் கட்டாயி போய் GH ஹாஸ்பிட்டலுக்கு சென்னைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. இதில் பாவப்பட்டு சேர்ந்தவர் வந்து மாதேஷ்ன்றது எங்கள் அக்கா பையன். எங்கள் அக்கா பையன் காலு கட்டாயி முடியாதுன்ட்டு சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிருக்காரு. தகவல் வந்துருக்குது சார். இந்த மாதிரி எப்பவுமே சம்பவம் நடந்ததில்லை, இதான் முதல்ல நடந்தது. அதான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறதால தான் இந்த பகுதியில் இந்த மாதிரி நடக்கிறதுன்னு எனக்கு ஒரு இதுவாக இருக்குது சார். ரொம்ப பாதுகாப்பு வேணும். இனி வருங்காலத்தில் வந்து இனிமேல் பிரச்சனை எதுவும் நடக்கக்கூடாது. இந்த மக்களை காப்பாற்றணும் சார். கடந்த 40 வருஷமா என்னுடைய வயசே 42 வயசு. இந்த 40 வருஷத்துல இந்த மாதிரியான போற விபத்து நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து கோவிலுக்கு கீழே அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். நானும் என் ஃபேமிலியோட வந்துட்டு இருந்தோம். கரெக்டா இந்த சிவன் சிலை கிட்ட நேரம் அங்கே வந்து நிற்கும் போது பயங்கரமான சவுண்டு சத்தம் கேட்ட உடனே என்னன்னு பார்த்தா மக்கள்லாம் வந்து பீதியா ஓடுறாங்க. பயங்கரமான இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்ட்டு என்னன்னு போய் பார்த்தோம்னா, கை காலு எல்லாம் அப்படியே தனித்தனியா கிடக்கு. போயிட்டு பார்க்கும்போது இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு 3 லேடிஸுங்க, ஒரு 2 சின்ன பசங்க, இவங்க எல்லாம் ஒரு 3 பேர் ஸ்பாட்டில் அவுட்டு. மீதி ஒரு 7 பேர்கிட்ட ஆம்புலன்ஸில் ஏற்றி எல்லாருமே நாங்கள் கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு நினச்சோம், முடியல. திருவண்ணாமலை GHL அருகாமையில் இருக்கிற திருவண்ணாமலை GHL கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். இது வந்து முன்ன நின்று முதலமைச்சர் வந்து கவனத்துக்கு கொண்டு வந்து இவங்களுக்கு சரியான தீர்வு கொடுக்குமாறு தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டூ லவ் யூ, தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.